நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபாத்திமான்ற ஒரு லேடி இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் 6-7 மாதத்திலேயே கணவனை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அகமதுன்னு ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். இந்த பையனுக்காக தான் நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி பையனுக்காக நிறைய கஷ்டம்லாம் படுறாங்க. பையனை நல்லா பெரிய ஆளாக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பையன் சில விஷயங்களை பண்றான். அதெல்லாம் என்னன்றதை இந்த கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதனால தயவு செஞ்சு அதையும் பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஃபாத்திமா பிபி அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் காதலிச்சு ஒருத்தரை திருமணம் முடிக்கிறாங்க. 2 பேரோட வீட்டை சேர்ந்தவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே மதம், கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி 2 வீட்டை சேர்ந்தவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஃபாத்திமாவோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதாவது சந்தோஷமா ஹஸ்பண்ட் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்து சரியா 6 மாசத்துல ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விபத்துல இறந்து போயிடுறாரு. இவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. பையனுக்கு அகமது அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஃபாத்திமாக்கு கல்யாணம் பண்ணும் போதே பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ஏற்கனவே ரொம்ப வயசாயிருச்சு. அதே மாதிரி ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களா. சோ ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுல சில பெரியவங்க இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்கன்ற மாதிரி பெரியவங்க இருந்திருப்பாங்க. அவங்க தான் பேசி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபாத்திமா பிபியை பொறுத்த வரைக்கும் அகமது அது மட்டும் தான் சொந்தம், அதாவது பையன் மட்டும் தான் சொந்தம்ன்ற மாதிரி மாறி போயிருது. இந்த பையனுக்காக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், இந்த பையனுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், இப்ப ஹஸ்பண்டும் இல்ல நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப அந்த நிலைமையில கூட வேலைக்கு போகணுன்ற மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலை பெருசா செட் ஆக மாட்டேங்குது. அப்ப வீட்டுல சுய தொழில் மாதிரி ஏதாவது பண்ணலான்ற மாதிரி தையல் மிஷினு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அகமது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். பையன் கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி தராங்க. அதாவது இவங்களே ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா பையனுக்கு அதை காட்டக்கூடாது. அதே மாதிரி பையன் அப்பா எங்கன்னு கேட்கும்போது உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுமே ஃபாத்திமா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வயசு என்ன பெருசாயிருச்சு, இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது இல்ல எனக்கு கல்யாணம் வேணாம், என் பையன் தான் இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே, என் பையனை வளர்க்கறதுல மட்டும்தான் நான் இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், இன்னொன்று லைஃபுக்குள்ள போறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லை, ஏன்னா வர என் பையனை எப்படி பாப்பாருன்றது தெரியாது, அதனால என் பையனுக்காக தான் இதுக்கப்புறம் வாழ போறேன்ற மாதிரி ஃபாத்திமா இருக்காங்கல்ல, அந்த தையல் மிஷின் மூலியமா நிறைய அதாவது முடிஞ்ச அளவுக்கு நல்ல வேலை பார்த்து எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிக்கிறாங்க. பையனோட படிப்புக்காக இதை செலவு பண்ணணும், பையனை எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. பையனுமே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அம்மாவோட கஷ்டத்தையும் பையன் புரிஞ்சுக்கிறான். அம்மா நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க, சோ நம்ம நல்லா படிக்கணும்ன்ற மாதிரி பையனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல மார்க் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இதை பாக்குற அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல நம்ம பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கான்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சொந்தக்காரங்க கூட டச்ல தான் இருக்காங்க. சொந்தக்காரங்க கிட்ட அப்பப்ப பேசுவாங்க. அதுல ஜைனப் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா. இவங்களை அம்மான்ற மாதிரி தான் கூப்பிடுவா. இவங்களுக்குமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். நம்ம பையன் வேற வளர்ந்துட்டு இருக்கான், நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை தான் கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா யோசிக்கிறாங்க. பையனை பொறுத்த வரைக்கும் இப்ப காலேஜ் எல்லாம் முடிக்கிற வயசு வந்துருது. பையன் கிட்டயும் அப்பப்ப சொல்லுவாங்க, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் படிப்புல மட்டும்தான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கியிருப்பாரு. அதனால நல்ல காலேஜ்ல இவருக்கு சீட்டு கிடைக்குது. அதே மாதிரி சீட்டு கிடைச்சாலும் நிறைய ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அம்மா பாத்துக்கிறேன்ற மாதிரி அம்மா ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. இவரை நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. இதை தாண்டி வெளியூருக்கு போய் படிக்கணும்ன்ற நிலைமை வருது. அப்ப இவருமே வெளியூருக்கு போய் படிச்சா ரொம்ப செலவாகுமா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது இங்கேயே ஏதாவது கிடைக்கிற வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. மேல் படிப்பு படிச்சா பையனுக்கு இன்னும் நல்லா வேலை கிடைக்கும்ல, அதனால அம்மாவும் அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, என்கிட்ட நகை இருக்கு, அந்த நகை எல்லாத்தையும் வச்சு நம்ம காசை ரெடி பண்ணலாம், நீ வெளியூருக்கு போய் படி, நல்ல லெவலுக்கு நீ வரணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா நமக்காக இவ்வளவு பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கெல்லாம் திரும்பி உங்களை நான் நல்லபடியா வச்சு பார்த்துப்போமா அப்படின்ற மாதிரி இவருமே வாக்குறுதி தர மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நீ பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரி அம்மாவும் சந்தோஷமா பையனை கட்டி பிடிச்சி இங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவருமே சிட்டி மாதிரியான ஒரு பகுதிக்கு போயிடுறாரு. அங்கதான் மேற்படிப்பு படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாரு. அதாவது நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றது மட்டும் சின்ன வயசுல இருந்து அகமதோட ஆள் மனசுல நல்லா இறங்கி இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்றாரு. ப்ரிப்பேர் பண்ணி இவருக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் வருது பாத்தீங்களா, அந்த எக்ஸாம்ல எல்லாம் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பையனுக்கு யாரையும் 23-24 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், லைஃப் நல்ல நிலைமைக்கு போகும். அப்ப நம்ம ஜைனப்பை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு அம்மா யோசிக்கிறாங்க. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையன் லைஃபை பத்தி தான் எப்பவுமே யோசிப்பாங்க. நல்லா படிக்க வச்சிட்டோம், அதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்,
ஆரம்பிச்சிட்டான்னா இவன் லைஃப் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அம்மாவோ அப்பப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இல்லம்மா இப்ப வேணாமா, இன்னும் சில வருஷம் போகட்டும்ன்ற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. அம்மாவும் சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அம்மா கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் இவன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா, அதுக்கான காரணம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. சனான்ற ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதாவது மேற்படிப்புக்காக இவன் படிக்கிறதுக்கு வந்த இடத்துல சனான்ற ஒரு பொண்ணை இவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரே மதம் தான். ரெண்டு பேருமே முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. போக போக ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் மாதிரி ஏற்படுது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜெயினப்பை தான் கட்டி வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆசையில இருக்காங்க. அந்த ஆசையை பத்தி இவருக்குமே தெரியும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் சனாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ, நம்ம ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவர் கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. அம்மா கிட்ட இதை உடனே சொல்ல வேணாம், சமயம் பார்த்து சொல்லிக்கலான்றதுக்காக தான் ஒவ்வொரு வாட்டி அம்மா ஜெயினப்பை பத்தி பேசும்போதும் இவர் டாபிக்கை மாத்திடுவாரு. இல்லம்மா எனக்கு இப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் முதல்ல மேற்படிப்பு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏறக்குறைய மேல் படிப்பையே இவங்க ரெண்டு பேரும் முடிக்க போறாங்க. சனா என்ன சொல்றாங்கன்னா, என் அப்பா கிட்ட நான் பேசுறேன், என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் என் விருப்பத்துக்கு மீறி எதுவுமே பண்ண மாட்டாரு, அதனால கண்டிப்பா ஏத்துப்பாரு, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாரு. இப்ப மேற்படிப்பும் படிச்சு முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறமே இவருக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருது. இப்ப வேலை கிடைச்சிருச்சுல, இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக இவருமே ஊருக்கு கிளம்பி வந்துடுறாரு. அம்மாவும் என்னப்பா படிப்புலாம் முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் என்னப்பா பிளான் வச்சிருக்க, நம்ம ஊருக்கு வந்துருவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஓபன் பண்றாரு. அது என்னன்னா, எனக்கு அதே இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குமா, இவ்வளவு சம்பளம் கிடைச்சிருக்குமா, நான் இதுக்கப்புறம் அங்கதான் இருக்க போறேன், நான் அப்பப்போ உங்களுக்கு தேவையான காசு அனுப்புறேமா, இதை தாண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அங்க சனான்ற ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட சீக்கிரமா பேசுறதா சொல்லியிருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அம்மாவால எதுவுமே பேச முடியல. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜெயினப் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா பையன் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஜெயினப்பை பொறுத்த வரைக்கும் பெருசா வேலை பார்க்கல, சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கரெக்டா இருப்பாங்கன்ற மாதிரி இவங்க கணக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா பையன் இப்ப அவரோட ஆசையை சொல்றாருல, அந்த ஆசையும் இவங்களால புறக்கணிக்க முடியல. அதாவது பையனோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், சரி பையன் ஆசைப்படுறானா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா ஜெயினப் கிட்ட நம்ம இப்ப என்னன்னு பேசுறது, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய வாக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீ என்னோட பொண்ணு மாதிரி, நாளை பின்ன என்னோட மருமகளா நீ ஆக போற அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி அம்மாக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. இருந்தாலும் பையன் ஆசைதான் முக்கியம், நம்ம ஜெயினப்பை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், பையனோட ஆசைக்கு நம்ம பச்சை கொடி காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பச்சை கொடி எல்லாம் காமிச்சிடுறாங்க. சோ இப்போ சனாவோட வீட்டை சேர்ந்தவங்களும் இவங்களும் பேசுறாங்க. கல்யாண பேச்சுவார்த்தை ரொம்ப ஸ்மூத்தாவே முடிஞ்சிருது. ஏன்னா சனாவோட அப்பா என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றாரு. அதே சமயம் இவங்க ரெண்டு பேர், அதாவது என் வீட்டுல தங்கிக்கிட்டோன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் சனாவோட வீட்டுல போய் தங்குற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. அம்மாவுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல, பையன் நம்ம ஊர்லயே ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்பான், இவ்வளவு நாள் பையன் கூடயே இருந்தோம், பையன் இதுக்கப்புறம் நம்மளை பார்த்து பான்ற மாதிரி சில ஆசைலாம் உங்களுக்குள்ள இருக்கும்ல. ஆனா இப்படி சொன்னோம்னா அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒன்ஸ் அங்க போயிட்டா சம்பளத்துல இருந்து எதுவுமே அம்மாக்கு சரியா அனுப்ப முடியாதுல்ல, அம்மாக்கு அந்த கவலையும் லைட்டா இருக்கு. அதே மாதிரி பையனை பார்க்க முடியாதுல்ல, அந்த கவலையும் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி பையன் அதுதான் ஆசைப்படுறானா அந்த விஷயத்த பையன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்குமே அம்மா சம்மதிச்சிடுறாங்க. அகமதுக்கும் சனாக்கும் சந்தோஷமா கல்யாணம் முடிஞ்சிருது பாத்தீங்களா, ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இவர் வேலைக்கு போறாரு. சனாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அம்மாவை அம்மா ஊர்லயே தான் இருக்காங்க. இவங்க என் கூட இருங்கன்னு சொல்லல, அம்மா ஊர்லயே தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரிகான் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் பிறக்கிறான். இப்ப பையனை பாத்துக்கணும்ன்ற நிலைமை இருக்குல்ல, சனா வீட்டுல தான் இருக்காங்க, இருந்தாலும் பாத்துக்கிறதுக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னும் போது இப்ப அம்மா கிட்ட இவருமே பேசுறாரு. அம்மா இந்த மாதிரி பையன் சின்னவனா இருக்கான்ல, அதனால பாத்துக்கிறதுக்காக நீங்க வர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இதுல என்ன இருக்கு, நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் பையன் கிட்ட இருந்து காசெல்லாம் எதிர்பார்க்கல, பையனுமே அனுப்பணும்ல, ஆனா அனுப்பவே மாட்டாரு. அம்மா நம்மளோட செலவை நம்மளே பாத்துக்கலான்ற மாதிரி இவங்களே தையல் மிஷின் எல்லாம் பண்ணி எல்லா விஷயத்தையும் பார்த்திருப்பாங்க. இப்ப பையன் கூப்பிட்டோன்னு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க பேரனை பாத்துக்கிற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மருமகளை பொறுத்த வரைக்கும் பேரனை பாத்துக்கிறதுக்காக தான் வர வச்சிருப்பாங்க. ஆனா போக போக என்ன பண்றாங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க, இந்த வேலையை முடிச்சிருங்கன்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஃபாத்திமாவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சரி எல்லா வேலையும் நம்ம செய்வோன்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. போக போக மருமக அதிகமா டார்ச்சர் பண்றாங்க. பையனுமே இதை கவனிக்கிறாரு, ஆனா எதுவுமே கேட்க மாட்டாரு. என்னன்னா டார்ச்சர் பண்ணுன்ற மாதிரி தான் பையன் ரியாக்ட் பண்றாரு. இதை பாக்குற அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நகையெல்லாம் வித்து வெளியூருக்கு படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்கல்ல, அப்ப பையன் என்னெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா, கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை உட்கார வச்சு நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஃபாத்திமாவோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படிலாம் பேசின பையன் இப்ப எதுவுமே சொல்லாம இருக்கானே அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறாங்க. பரவாயில்ல அப்படின்ற
மாதிரி அந்த கஷ்டத்தெல்லாம் காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனா மருமக காரணமே இல்லாம எப்ப பாரு சண்டையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பெரிய சண்டையா மாறிடுது. ஒரு பாத்திரத்தை தெரியாம அவங்க தவற விட்டுருப்பாங்க. அதுக்காக மருமக இருக்காங்கல்ல பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இவங்களை வச்சுக்க முடியாது, இவங்களை இங்க இருந்து துரத்தி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா ரியான் இப்போ ஓரளவுக்கு, அதாவது ரிகான் ஒரு பையன் தான் பாத்தீங்களா, அவன் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். இதுக்கப்புறம் இவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி அந்த சனா முடிவு பண்ணிடுறாங்க. அதனால்தான் மாமியார் கிட்ட வம்பு பண்றாங்க. பையனுமே ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா, அம்மாவை இங்க இருந்து அனுப்பிடலாம், எப்படி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாரு. ஒரு நாள் அம்மாவை கார்ல வச்சு கூட்டு போறாரு. எங்க பையன் கூட்டு போறான்னு அம்மாக்கு தெரியல. கடைசியில பார்த்தா பையன் அம்மாவை எங்க கூட்டு வந்திருக்கான்னா, முதியோர் இல்லம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். இதை பாக்குற பாத்திமாக்கு தூக்கி வாரி போட்டுது. அதாவது நம்ம ஊர்லயே நம்ம நல்லா தான் இருந்தோம், ஆனா குழந்தைய பாத்துக்கணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சாங்க. இப்ப திரும்பி அந்த ஊருக்கு நம்மள அனுப்பி விட்டா கூட போயிடலாம், ஆனா இந்த இடத்துல சேர்த்து விடுறானே, இந்த இடத்துல நம்மள பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துகிட்டே தான் இருக்காங்க. பையன் அதை பத்திலாம் கவலையே படல. பையனை பொறுத்த வரைக்கும் சேர்த்து விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போகும்போது சனாவும் கூட வந்திருப்பாங்க. சனாவும் இவரும் சேர்ந்த மாதிரி தான் கார்ல கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துல வந்து 2 பேருக்குமே பயங்கரமா அடிபடுது. சனாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே இறந்து போயிடுறாங்க. அதே சமயம் பையன் அகமதை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட்ல 2 காலையும் இழந்துடுறாரு. சோ இதுக்கப்புறம் நடக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. இவர் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதாவது அம்மா விஷயத்துல நம்ம ரொம்ப மோசமா நடந்துகிட்டோம், கேவலமா நடந்துகிட்டோம், அதுக்குதான் அந்த அல்லாவே பார்த்து நமக்கு தண்டனையை தந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப இவரு ரியான் அப்படின்ற அந்த குழந்தைய பாத்துக்கணும்ல, எப்படி நம்ம பாத்துக்க போறோம், இந்த நிலைமையில இதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த தகவல் ஃபாத்திமாக்கு போது. ஃபாத்திமாவும் பையனை பாக்குறதுக்காக வராங்க. நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பையனுக்கு வந்து இவங்க பேசுறாங்க. பையனை கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப பையனையும் பாத்துக்கணும், பேரனையும் பாத்துக்கணும்ன்ற ஒரு நிலைமை இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. நம்ம கிராமத்துக்கே போயிடலாம்ப்பா, அந்த இடத்துல திரும்பி நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளால திரும்பி வளர முடியும்ன்ற மாதிரி அம்மாவும் நினைக்கிறாங்க. திரும்பி அம்மா போறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேலையெல்லாம் பண்றாங்க, பையனை பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பையனுக்கு வந்து அந்த செயற்கை கால் வைப்பாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. பேரணியை இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த அகமது ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. அதாவது சின்ன வயசுல இருந்து அம்மா நமக்காக தான் வாழ்ந்தாங்க, ஆனா அந்த அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆசிரமத்துல சேர்த்து விட்டுலாம்னு நம்ம நினைச்சோம். ஆனா அம்மா நமக்கு இப்படி நடந்தோன்னு கூட இருந்து இப்படி பாத்துக்கிறாங்க, இப்பேற்பட்டவங்களை நம்ம கஷ்டப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனைப்படுறாரு. அதுக்காக அம்மா கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பும் கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும்பா, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பையன் தானே, கடைசி வரைக்கும் உன்னை நான் நல்லபடியா பாத்துப்பேன்ற மாதிரி ஃபாத்திமாவும் பேசுறாங்க. ரொம்ப எமோஷனலா 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கண்டிப்பா திரும்பி வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போயிடுவோன்ற ஒரு நம்பிக்கையோட இவங்க 2 பேருமே வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் நான் அடுத்தடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா லைக் போடுங்க. ஐப்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சதுன்னா அந்த ஐப்பியும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.